வணக்கம் மை மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் ஸ்டோரி பார்க்க போறோம். மந்திர விளக்கு மறைவா குலுக்கு. என்னடா டைட்டிலே ஒரு மார்க்கமா இருக்குன்னு பாக்குறீங்களா? டைட்டில் மட்டும் தான் அப்படி இருக்கும், பட் ஸ்டோரி சூப்பரா இருக்கும். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. பக்கத்துல அவனோட குட்டி நண்பன் சிம்பா. ஹீரோக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல முக்கியமானது காசு பிரச்சனை. எப்படியாச்சும் இருக்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு குழுன்னு இருக்க குழுமனாலி போயிட்டு குல்ஃபி சாப்பிட்டுட்டு சிம்பாவோட செல்ஃபி எடுக்கணும்னு தான் அவனோட ஆசையே. ஆனா அவன் மண்டையில இந்த கடன் பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. அப்போ சடனா அவனுக்கு அவன் தாத்தா ஞாபகம் வராரு. டே பேராண்டி, வாழ்க்கையில நீ பல செருப்படி வாங்கி மூஞ்செல்லாம் வீங்கி பிச்சைக்காரங்கிட்டயே பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். அப்போ தாத்தாவோட இரும்பு பொட்டிய டபால்னு திறந்து பாரு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாரு. அப்படி என்ன இருக்கும்னு இவனும் சிம்பாவும் ரூம்குள்ள போயிட்டு ஃபுல்லா தேடி கடைசியில அந்த பொட்டிய கண்டுபிடிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பழைய பேப்பர் இருக்கு. என்னடா இது, ஏதாச்சும் தங்கத்துல காப்பு தாத்தா பேர்ல 10 ஏக்கர் தோப்பு இருக்குன்னு பார்த்தா பழைய மேப் இருக்கு. சரி என்னன்னு பாப்போம்னு செக் பண்றாங்க. அப்போதான் தெரியுது அது ஒரு புதையலோட மேப்பு. புதையலா? தாத்தா, என் கஷ்டத்தை தீக்க வந்த கடவுளே, என் தெய்வமேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். எப்படியாச்சும் நம்ம இந்த புதையலை கண்டுபிடிச்சு எல்லா கடனையும் அடைக்கிறோம், கடங்கார வாயை உடைக்கிறோம்னு தன்னை தானே மோட்டிவேட் பண்ணிட்டு அந்த மேப்பை எடுத்துட்டு அப்படியே 2 பேரும் அவங்களோட ஆக்டிவா ஏறி போறாங்க. ஃபைனலா மெரினா பீச்சை ரீச் ஆகுறாங்க. இந்த கடலை தாண்டி போனாதான் அந்த மேப்ல பார்த்த மர்மத்தீவு போக முடியுமே. இப்ப என்ன பண்றதுன்னு திங்க் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு போட் இருக்கு. யாருக்குமே தெரியாம நைஸா அந்த போட்ல ஏறி அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை பார்த்து சிம்பா, டே அண்ணா, உனக்கு போட் ஓட்ட தெரியுமான்னு கேக்குறான். என்னது ஓட்ட தெரியுமாவா? டேய், கேப்டன் ஜாக் ஸ்பேரோட தீவிர ரசிகன்டா நானு. இப்ப எப்படி ஓட்டுறேன் பாருன்னு வளைச்சு செம்மையா ஓட்டுறான். அப்படியே ஜாலியா அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்போ வெள்ளையா இருந்த மேகம் எல்லாம் சடனா கருப்பா மாறி ஒரு பெரிய புயலா உருவாகி அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. என்னடா இது, இவ்வளவு நேரம் அடிச்சது வெயில், எங்க இருந்துடா வந்தது இந்த புயல்னு பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. அப்போ வேகமா வந்த அந்த புயல் அவங்கள சுத்தி சொல்லட்டி ஒரு காட்டுன்னு காட்டிட்டு போயிடுது. அப்பாடா தப்பிச்சோண்டான்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. அப்போதான் தெரியுது அந்த புயல் இவங்கள வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஐயோ, எங்க இருக்கும்னு தெரியலையே. சரி ஓகே, மேப்பை பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்ட்டு மேப்பை பாக்குறாங்க. அதுல கீழே இருக்கு தண்ணி, நேரா பாருடா பண்ணின்னு போட்டிருக்கு. எனது நேரா பாக்கணுமா? என்னடா ஏதோ பயங்கரமான தீவு தெரியுது. அடடா, மேப்ல இருக்க தீவு மாதிரியே இருக்கே. சரி வா சிம்பா போலான்ட்டு அந்த இருண்ட தீவுக்குள்ள போறாங்க. ராத்திரி நேரம் வேற, அந்த தீவு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு பயத்திலேயே ஸ்லோவா நடக்கிறாங்க. அடுத்து மேப்ல என்ன போட்டிருக்குன்னு பாக்குறாங்க. மேடு ஏறி இறங்கு, பாத்து போடா குரங்குன்னு போட்டிருக்கு. என்னடா இவ்ளோ கன்றாவியா க்ளூவா போட்டிருக்காங்க. சரி வா போலான்ட்டு அந்த மேடு ஏறி இறங்குறப்போ அங்க ஒரு குரங்கு நல்லா சாப்பிட்டு முரட்டுத்தனமா தூங்கிட்டு இருக்கு. இந்த பையன் தெரியாம அதை மெரிச்சிடுறான். வலி தாங்க முடியாம அந்த குரங்கு செம்ம கோவத்துல அவங்க 2 பேரையும் கடிக்க துரத்திட்டு வருது. ஐயோ, பாத்து போட குரங்குன்னு சொன்னது இததானா? என்ன பண்றது தெரியலையே. ஓடுறா சிம்பான்னு ஃபாஸ்டா ஓடுறாங்க. அப்படியே வழியில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்ல, குதிச்சிடுறா கைப்புள்ளன்ட்டு அப்படியே அந்த குழிக்குள்ள ஜம்ப் பண்றாங்க. கீழே ஜம்ப் பண்ணதுல செம்ம அடி 2 பேருக்கும். அப்படியே பொறுமையா எழுந்து டஸ்ட் எல்லாம் லைட்டா தட்டி விட்டு எங்க இருக்கும்ட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. டேய், இது என்ன இடம்டா? பாக்க நம்ம சுபாஷ் விழுந்த குணா கேவ் மாதிரி இருக்கே. அடே மஞ்சுமல் பாய்ஸ், மேல இருந்தா கொஞ்சம் கயிறை போட்டு எங்களை தூக்கி விடுங்கடான்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மூட்டை இருக்கிறத சிம்பா பாக்குறான். டே அண்ணா, அங்க பாருடா ஏதோ இருக்குன்னு சொல்றான். என்ன மூட்டை இது? சரி வா உள்ள என்ன இருக்குன்னு போய் பாப்போன்னு அந்த மூட்டையை ஓபன் பண்ணி கை விட்டு எடுத்து பாக்குறாங்க. என்னடா ஏதோ கோல்ட்ல செஞ்ச சரவணா ஸ்டோர் பாத்திர மாதிரி இருக்கு. இதுதான் தாத்தா சொன்ன அந்த புதையல் போலன்னு செம்மையா சந்தோஷப்படுறாங்க. என்னமோ போட்டிருக்கு, மந்திர விளக்கு மறைவா குலுக்கு. சிம்பா, நோ தப்பா இருக்குண்ணா. அட இருடா குளிக்கு பாப்போன்ட்டு அந்த விளக்க குளுக்கலாம். உடனே கொசு மருந்து அடிச்ச மாதிரி புகை வந்து ஒரு பூதம் வருது. அதை பார்த்த உடனே அந்த பையனும் சிம்பாவும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, பேய்னு கத்துறாங்க. நான் பேய் இல்லப்பா, நான் தான் விளக்கு பூதம். ஓ, விளக்கு பூதமா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விளக்கு தேய்ச்ச உடனே பூதம் வந்து நம்ம கேக்குற வரம் எல்லாம் கொடுக்குமே, அது நீங்க தானா அப்படின்னு கேக்குறான். அது நான் இல்லப்பா, அது எங்க அண்ணன் வள்ளல் வரதராஜன். பக்கத்துல இருக்க பன்னிக்காட்டு தீவுல இருக்காரு. என்னது, பக்கத்து தீவுலையா? அப்ப நீங்க யாருன்னு கேக்குறான். நான் அவரோட தம்பி பேராச பெருமாள்னு அந்த பூதம் சொல்லுது. ஐயோ, தப்பான தீவுக்கு வந்துட்டோமே, பரவாயில்ல, ஏதாச்சும் எனக்கு வரம் கொடுங்க மிஸ்டர் பூதம்னு கேக்குறான். அதுக்கு அவரு, டேய் நானே சிவனேன்னு தூங்கிட்டு இருக்கேன், என்னை எழுப்பி வெளியே வர வச்சுட்டு வெறுப்பேத்திரியான்னு சொல்றாரு. ஐயா, பல்லு கூட வளர்க்காம பல 1000 கிலோமீட்டர் வந்திருக்கோம், கொஞ்சம் இறக்க காட்டுங்கன்ட்டு கேக்குறான். அதுக்கு பூதம், சரி ஓகே, உனக்கு நீ கேக்குற வரத்தை நான் தரேன், ஆனா நான் கேக்குற ஒண்ணு நீ எனக்கு தரேன்னு ஒரு சத்தியம் பண்ணு, அதுவும் அம்மா சத்தியம் பண்ணுன்னு சொல்றாரு. என்னடா பூதம் அம்மா சத்தியம் எல்லாம் கேக்குது. சரி அம்மா சத்தியமா கண்டிப்பா பண்றேன், என்ன சொல்லுங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பூதம், ஃபர்ஸ்ட் நீ உன் வரத்தை கேளு, அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்றாரு. சரி ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் வரும் எனக்கு 1 கோடி ரூபாய் இப்பவே வேணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூதம் சிரிச்சுக்கிட்டே, சரி இந்தாப்பான்ட்டு ஒரு சொடக்கு போடுறாரு. உடனே அவன் கேட்ட காசு எல்லாம் அங்க வந்துடுது. அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஹாப்பி ஆறான். என்னோட 2வது வரும், என் கேர்ள் ஃபிரெண்ட் இனிமே என் கூட சண்டையே போடக்கூடாது, எனக்கு கால் பண்ணி டார்ச்சரே பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூதம் சிரிச்சுட்டே, சரிப்பா இந்தான்ட்டு ஒரு சொடக்கு போடுறாரு. ஐ பரவாயில்லையே, எனக்கு எந்த காலம் வரல, ஒரு மெசேஜும் வரலையே,
தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் பூதோன் அப்படின்னு சொல்றான். அது சரி, நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட கேட்டீங்களே, அது என்னதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பூதம் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு நான் கொடுத்த எல்லா வரத்தையும் ரிட்டர்ன் எனக்கே கொடுத்துருன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பையன் செம்ம ஷாக் ஆகுறான். யோ என்னையா விளையாடுறியா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வரத்தை வாங்கி வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னு பார்த்தா கொடுத்த வரத்தை திருப்பி கேக்குறிய, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பூதம், தம்பி நான் கேக்குறத தரேன்னு அம்மா மேல சத்தியம் பண்ணிட்ட, ஒழுங்கா கொடுத்துரு, இல்லனா சாமி கண்ணை குத்திருன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம ஐயோ போச்சே போச்சேன்னு புலம்பிட்டு, சரி இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லா வரத்தையும் கொடுக்குறான். ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், என் கேர்ள் ஃபிரெண்ட் வாய முடுற வரம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ்னு அப்படி கெஞ்சுறான். அதுக்கு பூதம், டே தம்பி அவங்களெல்லாம் என்ன வரம் போட்டாலும் உடைச்சிருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம்ல நான் விளக்கு உள்ள போலனா என் பொண்டாட்டி பூதம் விளக்குல இருந்து வெளில வந்து என்ன பொலன்னு பொழப்பா, இந்த மாதிரி பேராசப்பட்டு புதையில தேடி போறேன்னு லைஃப தொலைச்சிடாதீங்கடா, போய் சொந்தமா உழைச்சி முன்னேற வழியை பாருங்கடான்ட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன், உங்ககிட்ட அட்வைஸ் வாங்குறதுக்கு அந்த குரன் கிட்ட கடியா வாங்கியிருப்பேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். சரி எங்களுக்கு எந்த வரமும் வேணாம், எங்களை எப்படியாச்சும் எங்க வீட்லயே விட்டுருங்கன்னு அவர்கிட்ட கேக்குறான். சரி ஓகே நீ கேட்ட மாதிரியே நான் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஒரு சொடக்கு போடுறாரு. பார்த்தா அந்த பையனும் சிம்பாவும் அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பாடா கடைசியா நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். யோ தாத்தா, நான் பாட்டுன்னு சிவனேன்னு ஒரு ஓரமா உட்காந்து புலமின்னு இருந்தேன், எனக்கு சர்ப்ரைஸ் சாரன்னு சொல்லிட்டு சல்லியா நொறுக்கிட்டியே, எனக்கு புதையெல்லாம் வேணாம், எந்த தொகையிலும் வேணாம், நான் போய் என் பொழப்ப பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவன் நண்பன் சிம்பாவோட நடந்து போயிட்டே இருக்காரு. என்ன மக்களே, நம்ம ஸ்டோரியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.